தமிழன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திரையலசலில் அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திபன் இயக்கத்திலையும் நடிப்புலையும் வெளியாகி இருக்கிற டீன்ஸ். இந்த படத்தை வந்து நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அவர்கள் இயக்கியிருக்காங்க. படத்தோடைய கதையை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் நம்ம பேசி ஆகணும். காரணம் என்ன அப்படின்னா, பார்த்திபன் அவர்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஆரம்பத்தில் கடைபிடிச்சார். அதை இன்ன வரைக்கும் அதை அப்படியே தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, அஞ்சான் படம் ரிலீஸ் ஆனப்போ, அஞ்சான் படம் பெரிய பட்ஜெட் படம், அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ வேறு எந்த படமே தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகவே இல்லை. அதற்காக பார்த்திபன் அவர்களுடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணார். அஞ்சான் படத்துக்கு கூடுதலான திரையரங்குகள் ஒதுக்கப்பட்டுச்சு. இந்த படத்துக்கு அதிகபட்சம் ஒரு 100 திரையரங்கம் தான் ஒதுக்கப்பட்டுச்சு. இந்நிலையில் அஞ்சான் படத்துக்கு போய் படம் பார்த்த ரசிகர்கள், சூர்யா ரசிகர்கள் உட்பட படம் நல்லாவே இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மனக்கசப்புகளை வந்து ஒதுக்கிறதுக்காக உடனே கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் படத்துக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த படத்தை விட இந்த படம் ஓரளவுக்கு பரவாயில்ல, பெட்டர், ஓகே, எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து ஹிட் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த படத்தோடைய அதுக்கப்புறம் ஒரு கதாநாயகனாக உருவெடுத்தவர் தான் திரு சந்தோஷ் பிரதாப் அவர்கள். ஸோ இதை எதுக்கு நாங்கள் சொல்ல வரோன்னா, அதற்கப்புறம் பார்த்திபன் அவர்கள் அவருடைய ஒவ்வொரு படத்துலையுமே இந்த யுத்தியை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புகளாக இருக்கும் சரி, இரவின் நிழல் படமாக இருக்கட்டும் சரி, இப்போ வந்திருக்க டீன்ஸ் படமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பெரிய படத்தோடையே ஒரு சின்ன படத்தையும் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. எப்படின்னா, இந்த ஊரில் சொல்லுவாங்கள்ல, நெல்லுக்கு பாயிறது கொஞ்சோன்னு புல்லுக்கும் பாயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இங்கே நெல்லுக்கு பாயும் போது சில விஷயங்கள் அப்படியே வந்து புல்லுக்கு நல்லாவே பாஞ்சிடுது. அந்த மாதிரியான ஒரு மெத்தடில் தான் அவர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த விஷயத்தில் இந்த டீன்ஸ் படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதை வந்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வியாகவே கேட்டார். அப்போது பார்த்திபன் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் ஒரு பதில் சொல்கிறார். நீங்கள் பெரிய படம் சின்ன படம் அப்படிங்கிறத வர்த்தக ரீதியாக சொல்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய படம் சின்ன படம் அப்படின்னு ஒன்றுமே கிடையாது. ஆக இது படம், என்னை பொறுத்த வரைக்கும் என் படம் தான் பெரிய படம் அப்படின்னு சொல்லி டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்லிட்டும் போயிட்டார். ஸோ பார்த்திபனுடைய யுத்தி இப்படி தான். இப்போது இந்த டீன்ஸ் படம் இந்தியன் 2ஓட போட்டி போட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த டீன்ஸ் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். படத்துடைய கதைப்படி வந்து பள்ளிக்கூடத்தில் அந்த 11 பருவம்னு சொல்லுவாங்க இல்லையா, சைல்ட்ஹுட்லேருந்து டீனேஜுக்கு மாறுற அந்த குழந்தைகள் ஒரு 14 பேர் வந்து பேரண்ட்ஸ் சொல்கிறது எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, எங்களுக்கு தெரியும், நாங்களும் மெச்சூர்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காட்டணும் அப்படின்றதுக்காக பேரண்ட்ஸோட கோச்சுக்கிட்டு ஒரு பங்காக மாஸ்கட் அடிச்சுட்டு நம்ம ஒரு நண்பனுடைய பாட்டி வீட்டுக்கு நம்ம போயிட்டு அன்னைக்கு திருப்பி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு பயணத்தை தொடங்குறாங்க. அப்படி அவங்க பயணத்தை தொடங்கும்போது ஒரு குழந்தையாக காணாமல் போகுது. அந்த காட்டுக்குள்ளே நிறைய பேய் இருக்குது, அமானுஷம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஒன்றொன்னா முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்படி ஒன்றொன்னா முன்வைக்கப்பட ஒவ்வொரு குழந்தைகளும் காணாமல் போகிறாங்க. இந்த குழந்தைகள் பயங்கரமாக பீதி அடைகிறாங்க. ஒரு கட்டத்தில் நிறைய குழந்தைகள் காணாமல் போது இவங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க இந்த டயத்தில் இன்டர்வல் போட்டுறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கதை வந்து வேற ஒரு பரிணாமத்தில் ட்ராவல் ஆகுது. அதில் வந்து பார்த்திபன் அவர்கள் இன்டர்வியூ கொடுக்குறாரு. அவர் யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு இந்த விண்வெளி ஆராய்ச்சி பண்ணுற ஆஸ்ட்ரோஃபிசிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி. அவர் நாசா விஞ்ஞானி. அவர் வந்து இந்த மின்காந்த அலைகள் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் பண்ணும்போது அந்த மின்காந்த அலைகளை கண்டுபிடிச்சிடறாரு. இப்போது அவர் ஒரு பயணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. இவர் ஒரு பயணமும், இப்போ இந்த குழந்தைகளோட பயணம் ஒரு புள்ளியில் வந்து சந்திக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்துடைய ஒட்டுமொத்த கதையுமேவும். பார்த்திபன் அவர்கள் எப்போவுமே வந்து தன்னுடைய கதையை ஒரு வித்தியாசமான பாணியில் கையாளுறதுல ரொம்ப கை தேர்ந்தவர். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். படம் ஓடுதோ இல்லையோ அவருக்குன்னு ஒரு தனியாக ஒரு முத்திரையை கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி தான் குழந்தைகளை வச்சுட்டு ஒரு டீனேஜ், அதுவும் குழந்தைகள் படம்னால என்ன ஒன்று காமெடியாக இருக்கும், இல்லை ஜாலியாக இருக்கும், இல்லை எமோஷனலாக இருக்கும், இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தை கொடுக்கணும், அதில் வந்து மூட நம்பிக்கையை பற்றியும் சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காரு. அதுக்கு இவருக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள். அதே மாதிரி படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் கதையை பார்க்கும்போதும் படத்தோட செகண்ட் ஹாஃப் கதையை பார்க்கும்போது சம்மந்தமே இல்லைன்னு தோணும். ஆனால் இவர் சொல்லியிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஏலியன் பற்றின ஒரு விஷயம். ஏலியன்னா இப்படி தான் இருப்பாங்க, அப்படி தான் இருப்பாங்கன்னு நம்ம சினிமா படங்களை, ஹாலிவுட் சினிமாஸை பார்த்து நிறைய விஷயங்கள் பேசியிருப்போம் இல்லைங்களா. அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை, ஏலியன்னா ரொம்ப சாதாரண விஷயந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் முன்னெடுத்து வந்து இதில் சொல்லியிருக்காரு. ஸோ இவ்வளவு நல்ல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் திரைக்கதை அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக, ரொம்ப லேகிங்காக, சில விஷயங்கள்லாம் ஒன்றுமே புரியாமல் ஒரு இதில் போகுது. அது ஏன் அப்படிங்கிறது தான் தெரியல. அது பார்த்திபன் ஒரு ஸ்டைலில் ஏதோ பண்ணணும்னு நினச்சி பண்ணாரா அப்படிங்கிறது தெரியல. செகண்ட் ஹாஃப் அப்படின்னும் போது செகண்ட் ஹாஃபில் வந்து பொதுவாகவே இந்த கிராஸ் கட்டுன்னு சொல்லுவாங்க எடிட்டில். ஸோ இந்த கிராஸ் கட்டு வந்து நிறைய பேருக்கு புரியும், சிலருக்கு புரியாது. இந்த படத்தில் வந்து கிராஸ் கட்டு நிறையா வருது, அது நிறைய இடங்களில் புரியவே இல்லை. ஸோ பார்த்திபன் அவர்கள் இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாருன்னா, ஒரு படம் புரியல அப்படின்னா அந்த படம் பிடிக்கலன்னு சொல்லக்கூடாது, அது
அதை திருப்பியும் போய் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. திருப்பியும் போய் உட்காந்து பார்க்குறதுக்கு யார்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு தான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கும். அதுக்குமே வந்து அவர் என்ன சொன்னார்னா, அதாவது நான் இந்த திரையரங்கத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு காரணம் வெறும் 100 ரூபா தான், வந்து எல்லோரும் பார்க்கணுன்றதுக்காக. இதனால் என்னுடைய லாபம் குறையும், பரவாயில்ல, 100 ரூபா கொடுத்து படம் பாருங்கள் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தாரு. ஆனாலும் 100 ரூபா கொடுத்து பார்க்குற அளவுக்கு இன்னைக்கு தேட்டரில் அங்கே கூட்டங்கள் இருக்கா அப்படின்னா ரொம்பவே குறைவு. காரணம் என்னென்னா, இந்த டீன்ஸ் படத்தை இவர் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சம்மர் வெக்கேஷன் இருந்துச்சு இல்லையா, கோடை விடுமுறை காலங்களில் பள்ளிக்கூட பிள்ளைகள் எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கும்போது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கான படம் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய படத்துக்கப்போ இதை ரிலீஸ் பண்ணுறாரு, அது எல்லாருக்குமே ஸ்கூல் டைம் வேறு. இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காரு, இது பெருசாக கூட்டங்கள் நிறையவே இல்லை அப்படிங்கிறதா அபத்தமான ஒரு உண்மை. இப்போது இதுக்கப்புறம் வந்து யோகி பாபு ஒரு ரோல் இதில் பண்ணியிருக்காரு. யோகி பாபு வந்து காமெடி ட்ராக்குக்காக ஒன்றும் வேணும்னே திணிச்ச மாதிரி இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் பேசுகிற பார்த்திபன் ஏன் யோகி பாபுவை திணிக்கணும்? யோகி பாபு திணிச்சதுனால என்ன நடந்துருச்சு? அது வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டுக்காக தானே நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணணுன்றதுக்காக தானே நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தான் எல்லாருக்குமே ஒரு கேள்வி கேட்க தோணும். ஸோ அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இதில் நடித்த அந்த 14 குழந்தைகளுடைய நடிப்புலையுமே பார்த்தீங்கன்னா பார்த்திபன் தான் தெரிவார். அவர் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டயலாக், எக்ஸ்பிரஷன்ஸ், இல்லை விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ அது பார்க்கும்போதே நமக்கே தெரியும். ஒரு நல்ல கதையை, ஒரு நல்ல திரைக்கதையால் வடிவமைக்காமல் போனதுனால இந்த டீன்ஸ் படம் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசாக சொலிக்காமல் போனாலும் ஒரு வித்தியாசமான அட்டம்ப்ட் அப்படின்னு நம்ம சொல்லித்தான் ஆகணும். அதற்கு காரணம் என்னென்னா, இந்த படத்தில் இருக்கிற விஷுவல்ஸ் ரொம்ப ஸ்லோவாக போனாலும் இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் இந்த படத்துடைய இசையை வந்து ஒரு கூடுதல் பலமாக தான் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு காட்சி நமக்கு விறுவிறுப்பு ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீன்ஸ் ரொம்ப ஸ்லோவாக போனாலும் மியூசிக் வந்து நம்மளை ஏதோ ஒரு விஷயம் அடுத்து பண்ண வைக்கும் போல் அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சு, ஸோ இந்த படத்துக்கு பெருசாக மெனக்கிட்டிருக்காரு டி இமான் அவர்கள். அது நம்ம படம் பார்க்கும்போது அந்த இடத்துல நிறையவே தெரியும். இந்த படத்தில் வந்து குழந்தைகள் பார்த்திபன் தான், அங்கங்கே சின்ன சின்ன ரோலுக்கு வந்து சிலர் வராங்க. அதெல்லாம் வந்து கதைக்கு தேவையே இல்லை அப்படிங்கிறதா முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த படத்தை வந்து நம்ம பாராட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் நெட்ஃப்ளிக்ஸில் 3 பாடி ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு, ஒரு வெப் சீரிஸு. மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் ஒரு ஏலியன் கூட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக வந்து ஏகப்பட்ட பட்ஜெட்டில் ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. 1977 நாசா அவர்கள் விண்வெளியில் வந்து கோல்டன் டிஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்திய உலக மக்களுடைய கல்ச்சரை பற்றி ஒரு டிஸ்க் அனுப்பிச்சிட்ருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து இன்னமும் கம்யூனிகேஷன் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்பி தான் எல்லாம் இறக்கியிருக்காங்க. இதற்கு வந்து யூடியூப் ப்ராப்ளம் மிஸ்டர் ஜிகே வந்து நிறையாவே ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது பார்த்திபன் அவர்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு டெக்னாலஜியாக ஒரு விஷயத்தை அது சிறுவர்கள் படத்தில் பூத்தி இருக்கிறதுக்காக பாராட்டலாம். ஏன்னா நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், சிறுவர்கள் படம் அப்படின்னா அது குழந்தைத்தனமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவங்களும் மெச்சூரிட்டியான ஆட்கள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பூத்தி இருக்கிறதுக்காக இது ஒரு பெரிய பாராட்டுகள். ஆனாலும் டீன்ஸ் படம் ஒரு தடவை பார்க்கக்கூடிய படம் தான். அதில் வந்து எந்த ஒரு விரசமும் இல்லை. அதே மாதிரி இது வந்து ஒரு யூ சர்டிஃபிகேட் தான். இதுக்கு முன்னாடி இரவின் நிழல் ஏ சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறார், குழந்தைகள் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறனால. இது வந்து எந்த விரசமும் இல்லாத ஒரு படம். இந்தியன் 2 பார்த்து மன அழுத்தத்திலையும் தலைவலியிலும் இருக்கிறவங்க பல பேர் வந்து டீன்ஸ் பார்க்கும்போது வந்து மன அழுத்தம் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஒரு புது முயற்சி, இப்போ பரவாயில்ல, அங்கே எதுவுமே சொல்லாத புது விஷயத்தை இங்கே பார்த்திபன் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்புகிறவங்க வேணால் இந்த படத்தை வந்து ஒரு தடவை பார்க்கலாம். இதோட எங்களுடைய திரை அலசலை நாங்கள் முடிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு படத்தில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சிவபாலன். நன்றி.